வணக்க மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, குடலை வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், குடல் வெள்ளாட்டு போட்டி எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இது 1.5 kg இருக்குங்க. அப்படியே ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் போட்டுருங்க போட்டியை. இதுனா ஒரு 1/2 kg தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போட்டியில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேக வச்சிருவோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. விசில் போட்டுருவோம். இந்த குக்கரை அப்படியே எடுத்து நிற்க வச்சுருவோம். அது வேகட்டவங்க. பாருங்கள், தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். பூண்டு 2 பூண்டு புல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி 2, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை. வாங்க கட்டிங் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுருவோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். வாங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்காங்க போதும். ஏன்னா குடலில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. பாருங்க, இப்படி கட் பண்ணி எடுத்துக்காங்க. மொத்தமாக போட்டு அதே ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். ஒரு 2 கொத்து ஆட் பண்ணிக்காங்க போதும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துருக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வாங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுலோ பண்ணிக்கலாம். இது 4 விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டு கணக்கில் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லேயே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குடல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது அப்படியே இந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். வாங்க, இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக வந்துருக்குங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவோம். இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு, பரோட்டா, ரொட்டி, ராகி ரொட்டி, ரைஸ், இது கூட எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துருவோம். ஆச்சு. வாங்க எடுத்து பார்த்துருவோம். ஓகேங்க, குடல் வறுவல் ரெடி. அப்படியே கோட்டட் கிரேவியில் இருக்கு பாருங்கள். போதும், ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குடல் வறுவல் ரெடியாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எப்படி இருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக அற்புதமாக வந்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.